இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சிறைத்துறை காவலர் ஒருவரால் அப்பாவி சிறுமி தனது வாழ்க்கையே முடித்துக் கொண்ட சம்பவத்தில் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை அளித்திருக்கிறது. உயிருக்கு தீ வைத்த ஃபேஸ்புக் காதல் என தலைப்பில் 2021 பிப்ரவரி மாதத்தில் நக்கீரனில் செய்தி வெளியிட்டிருந்தோம். அப்போதைய புழல் சிறை சூப்பரண்டன்ட் செந்தில்குமாருக்கு கன்மேனாக பணிபுரிந்த மகேஷ் என்பவர் சென்னை MKB நகரைச் சேர்ந்த 16 வயது சிறுமியுடன் ஃபேஸ்புக்கில் அறிமுகமாகி ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி தனது காதல் வலையில் வீழ்த்தியுள்ளார். அதன் பிறகு திருமணம் செய்து கொள்வதாக கூறி தனது பாலியல் தேவைக்கு பயன்படுத்தி இறுதியாக சிறுமியை ஏமாற்றினார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி இது தொடர்பாக MKB நகர் ஆல் உமன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். ஆனால் அப்போது இருந்த இன்ஸ்பெக்டர் மலர்செல்வி நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்து அனுப்பவே மனம் நொந்து போன சிறுமி தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டார். உடனடியாக மாணவியை மீட்டு அவரது தாய் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. காவலரால் ஏமாற்றப்பட்ட சிறுமி தீக்கு இரையாகி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து அவரது தாய் காவல் நிலையம் சென்ற நிலையில் போலீஸ் அதிகாரிகள் தங்களது பலத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி வழக்கை மூடி மறைக்க பார்த்தனர். இந்த சூழலில் நடந்த சம்பவத்தை நாம் நக்கீரன் இதழ் மூலம் வெளியே கொண்டு வந்தோம். அதன் பிறகு இந்த விவகாரம் பூதாகரமாகி பெரும் பேசு பொருளானது. இதனிடையே மகளை பறிகொடுத்த சிறுமியின் தாய் நீதி கேட்டு நீதிமன்றத்தை நாடினார். ஆனால் போலீஸ் தரப்பில் பேரம் பேசப்பட்டது. இருந்த போதிலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் விடாமல் நீதிக்காக நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி சட்ட போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் 5 வருடங்களுக்கு பிறகு காவலர் மகேஷுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் இரட்டை ஆயுள் தண்டனையும் மேலும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய்க்கு நஷ்ட ஈடாக 5 லட்சம் தொகையை அரசு 1 மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என்றும் காவலர் மகேஷுக்கு ஆதரவாக துணை நின்ற உயரதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கின் ஆரம்ப காலகட்டம் முதல் இறுதி தீர்ப்பு பெற்று தரும் வரை போராடிய வழக்கறிஞர் பிரம்மா பாலசுப்ரமணியம் சிறுமியின் தாயிடம் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீதிக்காக போராடிய சிறுமியின் தாயின் பக்கம் நின்றது பாராட்டுதலுக்குரியது. இது தொடர்பாக பேசிய அவர், இந்த வழக்கை போன்று பல வழக்குகளை நான் குழந்தைகளுக்காக இலவசமாக நடத்துகிறேன். ஆனால் அதுவெல்லாம் பெரியதாக நான் கருதவில்லை. போலீசார் இந்த வழக்கை மூடி மறைக்க முற்பட்ட போது அதனை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததே நக்கீரன் தான். அதனால் தற்போது என்னால் இந்த வழக்கை நடத்தி நீதி பெற்று தர முடிந்தது. நக்கீரனுக்கு சிறுமியின் தாய் சார்பிலும் என் சார்பிலும் நன்றி என்றார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.